पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 9வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம். நமக்கு மேலோட்டமா படித்தோம் அப்படின்னா, மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டு மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னா அது ராஜவித்யாவாக ஆகாது. அதுக்காக தான் நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபனிஷதங்கள்ல இருந்து இந்த அத்தியாயத்தோட மீனிங் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பகவானுக்கு ஒரு நாமம் கொடுக்குது, சதுர்வியூகா. சதுர்வியூகா அப்படின்னு பகவானுக்கு ஒரு நாமம் இருக்கு. 4 விதமான வியூகங்கள் அவருக்கு இருக்கு. என்னென்ன வியூகம் அப்படின்னா, விராட், ஹிரண்யகர்பன், ஈஸ்வரன், அப்புறம் சுத்த பிரம்மம், துரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 4 விதங்கள் பகவானுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உபாசனையில பாத்தீங்கன்னா, விராட் உபாசனை ஸ்தூலம். அதே ஸ்தூல உபாசனையில கொஞ்சம் மேல வந்துட்டோம் அப்படின்னா ஹிரண்யகர்ப உபாசனை பண்ணணும். அதுக்கப்புறம் ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா பாவிக்கிறது, ஹிரண்யகர்பரையும் ஈஸ்வரனையும் ஒன்னாக்கி பாவிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை தான் அப்படின்னு வேதாந்த விசாரத்து மூலமா ஐக்கியம் பண்ணி ஈஸ்வரன் தானா இருக்கார் அப்படின்னு அறிஞ்சு, ஈஸ்வரனும் நானும் சுத்த பிரம்மமா தான் இருக்கோம், 2 பேருக்குமே தேகம் இல்லை, இதெல்லாம் மாயிக்கம் அப்படின்னு சுத்த பிரம்மமா ஐக்கியம் பண்ணி தன்னை அறிதல். இதான் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். இதுல பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா, 7, 8 இந்த 2 அத்தியாயங்கள் ஹிரண்யகர்ப உபாசனா, 9, 10 பார்த்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனா. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 11வது அத்தியாயம் நமக்கு பார்த்தீங்கன்னா விராட் உபாசனா. இந்த 3த்தையும் சொல்ல போகுது. இந்த ஹிரண்யகர்ப உபாசனையில என்னெல்லாம் பார்த்தோமோ, அந்த ஹிரண்யகர்ப உபாசனைக்கு என்ன பேர் அப்படின்னா ஹிரண்யகர்பர், அதுக்கப்புறம் விராட், இந்த 2 பேருக்கும் என்ன பேர் அப்படின்னா காரிய பிரம்ம உபாசனை அப்படின்னு பேர். நீங்க விராட்டை உபாசிச்சாலும் இல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஹிரண்யகர்பரை உபாசிச்சாலும், இந்த 2த்துக்கும் பேர் பிரம்மசூத்திரத்துல கொடுத்திருக்கிறது நேம் என்னது அப்படின்னா காரிய பிரம்ம உபாசனை. ஈஷாவாசியத்துல இது இருக்கும். அந்த ஈஸ்வர உபாசனை எப்படிப்பட்டது அப்படின்னா அது காரண பிரம்ம உபாசனை அப்படின்னு பேரு. அதுதான் வேதாந்தம். நம்ம காரணத்தோடு தான் நம்ம ஐக்கியம் பண்ண போறோம். இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க வேதாந்த விசாரம் பாத்தீங்கன்னா என்னது, இந்த விசாரத்துக்கு மொத்தத்துக்கும் தாற்பயம் என்னது, காரண பிரம்ம உபாசனை. இந்த காரிய பிரம்ம உபாசனையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் கர்மயோகத்துல ஏதோ ஒரு விதத்துல இந்த சொசைட்டிக்காக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. சதா காலமும் மனுஷங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்ரத்தா பக்தியினால பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் தொடர்ந்து இந்த கர்மயோகம் ஈஸ்வரனுக்காக ஏதோ ஒரு ரூபத்துல போயிட்டே இருக்கு. ஈஸ்வரனை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும். அப்ப நம்ம எதெல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கோமோ அதை மெதுவா அப்கிரேட் பண்ணி என்ன பண்ணணும், நான் பண்றது எல்லாமே ஈஸ்வரனுக்கு பண்றேன், ஈஸ்வரனோட ஸ்தூல தேகத்துக்கு பண்றேன் அப்படின்னு புரிஞ்சு பாத்தீங்கன்னா பண்ணும்போது அகங்காரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், இல்லாம போயிடும். நீங்க டைரக்டா ஞானத்துக்கு வரும்போதோ இல்ல பாத்தீங்க அப்படின்னா நான் தானம் பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடய நீங்க பண்ணும்போது ரொம்ப அகங்காரம் இருக்கும். ஒரு 1 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக பாத்தீங்கன்னா மேனேஜர் என்ன பண்ணுவார், ஆசிரமத்தோட மேனேஜர் கேட்டுக்கே வாங்க ஜி சௌக்கியமா இருக்கீங்களான்னு கூட்டிட்டு போவார். அப்புறம் போகும்போதும் கொண்டு போய் விடுவார்.
அப்புறம் 10 லட்சம் கொடுத்தீங்க அப்படின்னா 1 லட்சத்தை கொடுத்த ஆளை விட்டுருவாங்க, 10 லட்சம் ஆளுக்கு பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, பணம் கொடுக்கும் போதெல்லாம், தானம் பண்ணும் போதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்ற அந்த கருத்துருத்துவம் நமக்கு ரொம்ப அகங்காரத்தோட இருக்கும். இந்த விராட் உபாசனையோட தாத்பரியம், முக்கியமான தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரனுக்குள்ளார நானும் ஒரு அம்சம், என்னை சுத்தி இருக்கிற எல்லா ஈஸ்வரனோட அம்சமா இருக்கு அப்படின்னு பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் யாருக்காக பண்றேன் அப்படின்னா, நான் பண்ற எந்த ஒரு காரியமும் யாருக்காக அப்படின்னா ஈஸ்வரனுக்குள்ளார இருந்துகிட்டு ஈஸ்வரனுக்கே நான் பண்றேன். அப்ப யார் கொடுத்தது? ஈஸ்வரனு கொடுத்தது. என்கிட்ட இருக்கிற தனம், என்னுடைய மனசு, புத்தி, எல்லாம், என்னோட தேகம், நான் எதெல்லாம் பண்றனோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்குள்ளார இருந்து பண்றேன். அப்ப என்னோட இதுன்னு இருக்கா அப்படின்னா என்னோடது இல்லை, ஈஸ்வரனோடத. ஈஸ்வரனோட அம்சமா இருக்கிற நான் இன்னொரு அம்சமா இருக்கிற ஒரு ஜீவனுக்கு நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுங்கன்னா அகங்காரம் வராது. இதுதான் முக்கியமானது. கர்மயோகம் பண்றவங்கள்ட்டையும் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இருக்காது. ஆனா அங்கேயும் ஒழுங்கா கொஞ்சம் டியூன் பண்ணலன்னா அங்கேயும் அகங்காரம் வந்துடும். யாராவது குருநாதர் பின்னாடி இருந்து பண்ணாருன்னா கரெக்டா இருக்கும், இல்லைன்னா அகங்காரம் அங்கேயும் கர்மயோகம்னு சொல்லிட்டு வரும். அது அப்போ அது கர்மயோகமா ஆகாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் உபாசனை ஆகும்போது கண்டிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகாது, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈகோ ரைஸே ஆகாது. ஏன்னா நீங்க தானம் பண்றவரா இல்லை, நீங்க நல்லது வேற யாருக்கோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தி அபிமானம் வரும். அப்ப ஈஸ்வரனுக்கு பண்ணணும் போது அகங்காரம் வராது. இதை பண்ண வந்து என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, நல்ல ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மயோகத்தினால, விராட் உபாசனையினால என்ன பண்ணும், நல்ல சமமாகும் ரஜோகுணம். அந்த ரஜோகுணம் சமமான நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்கார்ந்து ஒரு தியானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஸ்வரூப தியானத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ற சாமர்த்தியம் பகவான் கொடுப்பார். இந்த மொத்த பிரபஞ்சத்தையே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட விராட் ரூபமா வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து மெடிடேட் பண்ற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா விராட் உபாசனையில சூக்ஷ்மம்னு பேர். அப்ப விராட் உபாசனைய எத்தனை பிரிக்கிறோம்? ஒண்ணு முதல்ல கர்மயோகம், அந்த கர்மயோகத்தை அப்கிரேட் பண்ணி என்ன பண்றோம், விராட் உபாசனையாக்குறோம். அந்த விராட் உபாசன ஸ்தூலம் நம்ம பண்ற எல்லா கர்மங்களும். அதுக்கப்புறம் அதை சூக்ஷ்மமா ஆக்கணும் அப்படின்னா கண்ணு மூடி உட்கார்ந்து இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் ஈஸ்வரனோட தேகமா பாவிக்கிறது, சிந்திக்கிறது. இதுக்கு பேரு விராட் உபாசனையில சூக்ஷ்மம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் விராட்டா இருந்தாலும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒண்ணுத்துல, எல்லாமே ஈஸ்வரன் தானே, இந்த மொத்த ஜெகத்தை ஈஸ்வரன் சுரூபம். ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த ஏகாகிரம் வரத்துக்காக நம்ம என்ன பண்ண போறோம், ஏதாவது ஒரு ஆலம்பனத்தை எடுத்துக்கிட்டு, ஒரே ஒரு சாதனத்தை எடுத்துக்கிட்டு, ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு, ஆதித்யனோ இல்ல சந்திரனோ இல்ல வந்து ஓங்காரமோ இல்ல பிராணனோ இல்ல வந்து எதுவோ மனசோ இல்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு, நிறைய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, இதை பிரம்மம் என்று உபாசனை செய், இதனை பிரம்மம் என்று உபாசனை செய், இதனை பிரம்மம் என்று உபாசனை செய் அப்படின்னு ஸ்ருதிகள்ல வந்து சாந்தோக்கியத்துல, முக்கியமா சாந்தோக்கியம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா நாம பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த, வாக் பிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த, இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா தத்வனம் இது உபாசித்த, இது மாதிரி நிறைய இருக்கு எல்லா இடத்துலயும். அப்ப ஏதாவது ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு அதுலயே பாவிச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணுத்துல மனசை குவிக்கிறது. எதுக்காக அப்படின்னா சித்த ஏகாகிரம் நல்லா சம்பவிக்கிறதுக்காக. நம்ம அதை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒண்ணுத்துல மனசை குவிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு பேரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எல்லாத்துக்கும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை சொல்றோம். ஏன்னா 8வது சாப்டர்ல ஓங்காரம் சொல்லப்பட்டிருக்கு. உபனிஷதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனையா நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 2 தான் நம்ம எடுக்க போறோம். ஹிரண்ய கர்ப்ப உபாசனையில 2 உபாசனை. ஒண்ணு பிராணனை பிரம்மம் என்று உபாசனை செய், இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை பிரம்மம் என்று உபாசனை செய். இது நான் வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றேன். உபனிஷதங்கள்ல வெரைட்டியா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஏன் அப்படின்னா சாந்தோக்கியத்துல முதல் உபாசனையே வந்து பாத்தீங்கன்னா உத்கீத பிராண பிரணவ உபாசனை அப்படின்னு ஆரம்பிக்கும். உத்கீத பிராண பிரணவ உபாசனை அப்படின்னு அந்த உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அந்த இதுல சாஸ்திரத்துல சொல்லும் போது சொல்றாரு, ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கணும் அப்படின்னும் போது தஸ்மின்கி பிரயுஜ்யமானே ச பிரசீததி,
இந்த ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடியவர்கிட்ட இந்த ஓங்காரத்தை நீங்க பிரயோகம் பண்றீங்க அப்படின்னா, இரண்ய கர்ப்பர் யாரு? விஷ்ணு பகவான். அந்த விஷ்ணு பகவான் தான் இரண்ய கர்ப்பர்னு சொல்றார், சூத்திராத்மான்னு சொல்லப்படுது. அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா தஸ்மின்ஹி பிரயுஜ்யமானே ச பிரசீததி, பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசன்னமா ஆயிடுறாராம். விஷ்ணு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசன்னப்படுத்தக்கூடியது இந்த ஓங்காரம், நேதிஷ்டதமம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸான பேரா இருக்கும். இப்ப என்னோட பூர்வாசிரமத்துல வந்து என்னோட அக்காங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன, நான் ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தேன். ரொம்ப வீட்டுல வெளியில கூப்பிடுறதுலாம் ஒரு பேர் இருக்கும். ஆனா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செல்லமா வந்து பாத்தீங்கன்னா பெட்டணி மேல கூப்பிடுற மாதிரி ஒண்ணு கூப்பிடுவாங்க பாருங்க. டைகர் அப்படின்னு கூப்பிட்டா நாய்க்குட்டி துள்ளி குதிச்சுட்டு வரும்ல, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட்டு பேர் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ரொம்ப ஸ்நேகமா இருக்கிறவங்க மட்டும் அந்த பேரை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கும், பெட்டு பேர். அப்போ வந்து அந்த ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கிற அந்த பேரை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். என்னோட பூர்வாசிரமத்துல இருந்து என்னோட அக்காங்கெல்லாம் என்னை வந்து அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது ஒரு பேரை கூப்பிட்டு சொல்லும் போது நார்மல் பேர் சொன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்காது, அபிஷியலான பேரா இருக்கும், அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த செல்லமான பேரு சொன்னாங்க அப்படின்னா அப்படியே எனக்குள்ளார பரவசம் உண்டா. இதே மாதிரி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ல பேர் ஒண்ணு இருக்கு, நல்ல ஒரு செல்லமான பேர், ரொம்ப க்ளோசஸ்ட் பேர், அவருக்கு ரொம்ப ஹிருதயத்தோட சேர்ந்த பேர் இருக்கு, அது ஓங்காரம் அப்படின்னு பேர். அதை பிரயோகிக்கும் போது வந்து மந்திர ஆச்சாரிய சங்கரர் பாஷ்யத்துல முதல்ல சாந்தோக்கியத்துல அவதாரிக்காலேயே சொல்றார், அவதாரிக்கா பாஷ்யத்துல சொல்ற தஸ்மின்ஹி பிரயுஜ்யமானி, அந்த ஓங்காரத்தை பிரயோகம் பண்ணும் போது ச பிரசீததி, பகவான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசன்னமாகின்றார். பிரியநாம கிரகண இவ லோகக, ஆச்சாரியர் சொல்ற பிரியநாம கிரகண இவ லோகக, யாராவது பிரியமான பேரை சொன்னா எப்படி இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பகவானும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷப்படுகின்றார். இந்த ஓங்காரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே சொல்றோம் ஓங்காரம்ன்றது என்ன அப்படின்னா பிரதீகம். ஒரு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கிரகத்தை வச்சு நம்ம ஆலம்பனம் பண்றோமோ, ஒரு விக்கிரகத்தை வச்சு அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்றோமோ, அதே மாதிரி இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு பாவிச்சு பிரயோகப்படுத்துறது. இதுக்கு பேர் என்ன பேரு? பிரதீக உபாசனை அப்படின்னு பேர். அப்ப ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பிரதீக உபாசனை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் இப்ப நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஓங்காரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப அந்த ஓங்காரத்தையோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓங்கார உபாசனையிலேயே முக்கியமா சொல்லியிருக்கிறது ஓங்காரே பரமாத்ம பிரதீகே. அவதாரிக்கா பாஷ்யத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சங்கரர் சொல்றார், ஓங்காரே பரமாத்ம பிரதீகே. ஓங்காரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மாவோ இண்டிகேட் பண்றது. பிரதீகம்னு என்ன அர்த்தம்? இண்டிகேட் பண்றது. எப்படி சால கிராமத்துல விஷ்ணு புத்தி வைக்கிறோமோ, எப்படி பானலிங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவன் அப்படின்னு பாவிக்கிறோமோ, சங்கு சக்கர கதாதாரியா ஒரு கல்லை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸ்வரன் பாவிச்சுதானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்றோம். ஒரு மெட்டலை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சலோக விக்கிரகத்தை வச்சு ஆராதனை பண்றோம்ல, இதே மாதிரி இதெல்லாம் என்னது? ஈஸ்வரனோட பிரதீகம்னு பேர், அடையாளம், சின்னம். அதே மாதிரி ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனோட ரொம்ப க்ளோசஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாக்கு ஓங்காரம் தான் பிரதீகம். அந்த பிரதீகத்துல திருடம் ஐகாகிரிய லட்சணம் மதிம் சந்தனுயாத். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஓங்காரத்துல திருடமான ஏகாகிர லட்சணத்தை உடைய அந்த திருடமான புத்தியை வைக்கணும். ஓங்காரம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஓங்காரத்தை உபாசனை பண்ணணும். சரி, அந்த ஓங்கார உபாசனை பண்ணும்போது முதல்ல என்ன சொல்றோம்? அப்ப முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எடுத்துக்கணும் பிரதீகம் அப்படின்னு பேர். உபாசனையில முதல் இது பிரதீகம். பிரதீகத்துல நின்றுட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ப்ராப்ளம். பிரதீகத்தோட நிக்க கூடாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அகண்ட போதத்துக்கு போகணும். பிரம்மத்தை அடையறதுக்கு, பிரம்மம் என்னது? சர்வமயம். அப்ப சர்வ பிரம்மமயமா இருக்கிற அந்த பிரம்மத்தை அடையணும்னா லிமிட்ல நின்றுட்டீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணாது. அப்ப என்ன பண்ண போறோம்? அந்த ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது மெதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓம் இத்தேதத் அக்ஷரம் இதம் சர்வம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரம் எது இருக்கோ அந்த ஓங்காரம் தான் இது அனைத்தும். ஓமித்தேதத் அக்ஷரம் இதம் உத்கீதம் உபாசீத மந்திரம் சாந்தோக்கியத்துல முதல் மந்திரமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் ஆரம்பிக்குது.
ஓம் ஏதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசித ஓமிதி உத்காயதி தஸ்ய உபவியாக்கியானம் அப்படின்னு ஓங்காரத்தை சொல்லி ஆரம்பிக்குது. மாண்டுக்கியம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் ஓங்காரம் தான் அப்படின்னு சொல்லுது. அப்ப லிமிட்டா பாத்தீங்கன்னா முதல்ல பிரதீகத்தை வச்சு நல்லா அபியாசம் பண்ணிக்கிட்டே வர்றது. பிரதீகத்தை வச்சு நல்லா ஓங்காரத்தை நல்லா அபியாசம் பண்ணி 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 ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பரிபக்குவம் வந்ததுக்கு பிறகு அந்த ஓங்காரம் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வமா இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவிக்கிறது. இந்த சர்வமா இருக்கார் அப்படின்னு சொன்னா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொன்னா பத்தாது. அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா குண ஆதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. அந்த ஓங்காரத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், சில மசாலாலாம் போட போறோம். அந்த ஓங்காரத்துல மசாலாலாம் போட்டீங்க அப்படின்னா என்ன மசாலா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அந்த ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார், இந்த ஜெகத்துக்கு அப்பாவா இருக்கார். ஓங்கார ரூபியா இருக்கிற ஈஸ்வரன் தான் அம்மாவா இருக்கார், அவர் தான் பிதாமகரா இருக்கார், அவர் தான் ஆதி காரணமா இருக்கார், அவர் தான் எல்லாத்துக்கும் லய காரணமா இருக்கார் அப்படின்னு அவர் தான் எல்லாம் அப்படின்னு நம்ம பாவிக்கிறோம். அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா குண ஆதானம் சம்பத் அப்படின்னு பேர். குணங்களை பாத்தீங்கன்னா எந்த குணங்களை கொண்டு வரோம் அப்படின்னா ரொம்ப எலாபரேட்டா ஈஸ்வரனை பார்க்கிற அந்த ஐஸ்வர்யத்தை கொண்டு வர. லிமிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்காது, லிமிட்டான பலன் தான். அப்ப ஈஸ்வரனை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த குண விஷயத்தை கொண்டுட்டு வர்றது இப்ப நம்ம 2 இதுல இப்ப கொண்டு வர போறோம். இப்ப நம்ம பண்ண போறோம் 9வது அத்தியாயமும் 10வது அத்தியாயமும் என்ன பண்ண போறோம், சம்பத் உபாசனை செய்ய போறோம். சம்பத் உபாசனையோட தாற்பயம் ஈஸ்வரனை லிமிட்ல இருந்து அன்லிமிட் ஆக்குறது தான் தாற்பயம். எங்கேயாவது ஒரு விக்கிரகத்துல மட்டும் பாக்குறவங்க இந்த உலகத்துல எல்லாம் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் பக்தர்கள் கம்மியா யோசிச்சு பாருங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா நல்லா அது இந்தியாவில பிறந்துட்டீங்க அப்படின்னா என்னம்மா எங்க போனாலும் பக்தி இருக்குங்க, எங்கேயுமே இல்லை, நல்ல பக்தி இருக்கு, எங்க போனாலும் பக்தி இருக்கு. ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா விக்கிரகத்துல பார்க்கறது, லிமிட்டா பார்க்கறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அது சரியில்லை. அப்ப நான் எந்த விக்கிரகத்தை பாத்தீங்கன்னா நான் உபாசிக்கிறேனோ அந்த விக்கிரகத்தை ஒரு சிவலிங்கமோ இல்ல விஷ்ணு பகவானோ இல்ல சுப்பிரமணியரோ எந்த விக்கிரகத்தை என்னோட இஷ்ட தேவதையா இருக்கோ அந்த விக்கிரகத்தை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்களை அதுக்கு மேல தூக்கி போட்டு நீதான் பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற சர்வமா இருக்க அப்படின்னு உங்களுடைய பகவானை நீங்க என்ன பண்ண போறீங்க, வாஸ்டாக்கணும். அந்த விஸ்தாரம் பண்றது தான் பாத்தீங்க அப்படின்னா சம்பத் உபாசனை. இப்ப சம்பத் உபாசனையை நல்லா பண்ணினவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சாஸ்திரத்துல ஒரு நியமம் இருக்கு. இந்த விராட் உபாசனை பாத்தீங்கன்னா யாரு பண்ணணும், உபாசனைக்கும் கருமத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கும்போது ஈஷாவாசியத்துல ஒரு நியமம் சொல்லுது, கருமத்தையும் உபாசனையையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பிரிச்சு பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கு. தனித்தனியா பண்ணுனீங்க அப்படின்னா அந்தம் தம பிரவிசந்தி. நீங்க கருமத்தை தனியா உபாசனைய தனியா பண்ணுனீங்கன்னா சில பேர் என்ன பண்றாங்க, கருமத்தை பண்ணிட்டு தனியா பண்றாங்க, உபாசனை பண்றது இல்லை. சில பேர் உபாசனை பண்றாங்க ஆனா பாத்தீங்கன்னா கருமத்தை பண்றது இல்லை. இது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ என்ன சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க கிரகஸ்தர்களா நிறைய பேர் இருக்கீங்கல்ல, அப்ப கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நேத்து கூட எனக்கு போன் பண்ணி சாமி நாங்க கர்மம் பண்ணிட்டு இருக்கோம். கர்மம் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? யார் சொன்னா கர்மம் பண்ணக்கூடாதுன்னு? யார் சொன்னா? கர்மம் பண்ணிக்கிட்டு அந்த கர்மத்தை பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணி நான் பண்றதெல்லாம் ஈஸ்வரன் தான் எனக்கு பின்னாடி இருந்து பண்றார், நானும் பண்ணல பகவான் பண்றார் அப்படின்னு பாவிக்கிறதெல்லாம் நீங்க கர்மம் பண்ணும் போதே இதெல்லாம் பாவனை வரணும். அப்ப கர்மத்தையும் உபாசனையையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ணணும், தனித்தனியா பண்ணக்கூடாது. இப்ப நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா மெடிடேட் பண்ற இடத்துல எல்லாத்துலயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெறும் உபாசனை மட்டும் பண்றாங்க, கர்மம் விட்டு போச்சு. நிறைய இடத்துல அன்னதானம் பண்ற இது மாதிரியான நிறைய சோசியல் ஒர்க் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்மா பண்றாங்க, ஆனா பாத்தீங்கன்னா உபாசனை விட்டு போச்சு, தனித்தனியா பிரிஞ்சிருக்கு. ஆனா நியமம் வச்சிருக்க என்னன்னு கேட்டீங்கன்னா கர்மத்தையும் உபாசனையும் ஒன்னா பண்ணணும். இதை வச்சுங்க. இதுக்கப்புறம் அந்த உபாசனையிலேயே 2 வெரைட்டி உபாசனை இருக்கா. ஒண்ணு பாத்தீங்கன்னா காரிய பிரம்ம உபாசனை, ஒண்ணு காரண பிரம்ம உபாசனை. காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம், விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் காரிய பிரம்ம உபாசனை. காரண பிரம்ம உபாசனைனா என்ன அர்த்தம், காரண பிரம்மம் எது, அவ்யக்த மூர்த்தினா 4வது ஸ்லோகம் இருக்குல்ல,
இந்த ஜெகத்து மொத்தத்தையும் வியாபிச்சிருக்கிறது பகவான். யாரு? அவ்யக்த மூர்த்தியா, வெளிப்படாத ஈஸ்வரன் வியாபிச்சிருக்கார். அதான் காரணம். இப்ப நம்ம 4வது ஸ்லோகத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த அத்தியாயத்துல. அப்ப ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரியாதவர். அப்ப கண்ணுக்கு தெரியாதவர் அப்படின்னு தனியா உபாசிக்கிறதும், இந்த வெளியில இருக்கிற நாமரூபங்களை தனித்தனியா உபாசிக்கிறதும் தப்பு. நியமம் வச்சிருக்கு சாஸ்திரத்துல. அப்ப எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை சூன்யம் அப்படின்னு உபாசிக்க கூடாது. ஈஸ்வரனும் ஹிரண்ய கர்ப்பரும் விராட்டும் 3 பேருமே ஒரே ஈஸ்வரன் தான். அப்ப என்ன பண்ணணும்? எதை நான் விராட்டுன்னு பாவிக்கிறனோ அந்த விராட் இந்த மொத்த ஜெகத்துக்குள்ளாரையும் ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்மம் அந்த விராட்டை வியாபிச்சிருக்கு. அந்த விராட்டை ஹிரண்ய கர்ப்பரை பாத்தீங்கன்னா அதுக்கும் உள்ளார அந்தர்யாமியா ஈஸ்வரன் அவரை வியாபிச்சிருக்கார். அப்ப விராட்டு ஸ்தூல தேகம், என்னுடைய ஸ்தூல தேகம். ஹிரண்ய கர்ப்பர் எனக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகம். அந்த சூக்ஷ்ம தேகம் தான் ஹிரண்ய கர்ப்பர். அவருக்குள்ளார ஈஸ்வரன் வெளிப்படாதவரா அந்தர்யாமியா இருக்கார். அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, 3 பிரிச்சு வச்சிருக்கோம் ஸ்டெப்ஸ், ஆனா 3 வேற வேற இல்லை. அப்ப மனசுக்குள்ளார கொண்டுட்டு வரணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, விராட்டை உபாசிக்கும் போதே கண்ணை மூடி உட்கார்ந்து விராட்ட மனசுக்குள்ளார உபாசிக்கணும். மனசுக்குள்ளார ஹிரண்ய கர்ப்பரை உபாசிக்கும் போதே அவர்தான் ஈஸ்வரன் வெளிப்படாமல் இருக்கின்றார் அப்படின்னு உபாசிக்கணும். அவர்தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு உபாசிக்கணும். அப்படி உபாசிச்சிங்க அப்படின்னா அந்த உபாசனை பூரணமாயிடும். அப்ப மனசுக்குள்ளார எடுத்துக்கணும், கர்மத்தை விட்டுறாதீங்க. கர்மத்தை விட்டுறாதீங்கன்னா என்ன அர்த்தம்? நல்லா பாத்தீங்கன்னா நல்ல பரிபக்குவம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா கஷாயே கர்மவை பக்குவே தத்தோ ஞானம் பிரவர்த்ததே ஒரு நியமம் வச்சிருக்கு. கஷாயம் அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய கல்மஷங்கள், அழுக்குகள், நிறைய அல்பத்தனங்கள் இதெல்லாம் போகணும் அப்படின்னா கர்மத்தை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிக்கிட்டு கூடவே என்ன பண்ணணும்? ஈஸ்வர உபாசனையையும் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த விராட் உபாசனையை பண்ணும்போது என்ன பண்ணணும்? மெதுவா எல்லாத்தையும் பாவிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு விக்கிரகத்தை வச்சு மனசுக்குள்ளார கொண்டுட்டு வரணும். அந்த விக்கிரகத்தை மனசுக்குள்ளார கொண்டு ஓங்காரத்தையோ இல்ல பிராணனையோ உபாசிக்கணும். அதுக்கப்புறம் அதுதான் அதுக்குள்ளார ஈஸ்வரன் இருக்கார், ஈஸ்வரன் வேற இது வேற இல்லை அப்படின்னு பாவிக்கிறது. இப்படி பாவிச்சிங்க அப்படின்னா இதுதான் பூரண உபாசனை அப்படின்னு பேர். இந்த சம்பத்து உபாசனை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பத்து உபாசனை எல்லாம் ஈஸ்வரன் பாவிச்சு அதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பகவான் அப்படின்னா நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நான் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டா, ஆமா நானும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஈஸ்வரனா இருக்கா, இந்த ஜெகத்துக்குள்ளார நானும் இருக்கேன்ல, அப்ப நானும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வரும். எல்லா ஈஸ்வரன் பாவிச்சு நானும் ஈஸ்வரனா இருக்கேன் அப்படின்னு தெரிய வரும். அப்ப தெரிய வரும்போது அகங்கிரக உபாசனைன்னு 3வது உபாசனை. அகங்கிரக உபாசனை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமா இருக்கிற ஈஸ்வரன் நானா இருக்கேன், எல்லாமா இருக்கிற ஈஸ்வரன் நானா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவிக்கிறது. அப்ப ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா லிமிட்ல வச்சு ஐக்கியம் பண்ணல, அன்லிமிட் கொண்டுட்டு அந்த அன்லிமிட்டா இருக்கிற ஈஸ்வரன் நானா இருக்கேன் அப்படின்னு ஜீவத்துவத்தை பாத்தீங்கன்னா வித்ரா பண்றது. இதுக்கு பேரு அகங்கிரக உபாசனைன்னு பேரு. இந்த டைம்ல என்ன ஆகும்? இந்த அகங்கிரக உபாசனை பண்ண நான் சிவனாக இருக்கிறேன், நான் வாசுதேவனா இருக்கேன் அப்படின்னு பாவிக்க நம்ம பாத்தீங்கன்னா நம்முடைய அகங்காரம் என்ன ஆகும்? இந்த லிமிட் கான்சியஸ்னஸ்ல இருக்கிறது, இந்த தேகத்துல இருக்கிற இது பாத்தீங்கன்னா வாஸ்டா விரிவடைஞ்சதுக்கு பிறகு உபாதி இருக்கு. அதுக்கப்புறம் 13வது சாப்டர் 18வது சாப்டர் வரைக்கும் சொல்ல போறோம். இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சைத்தன்யம் தான், ஜீவன் ஒண்ணு இல்ல, மாயை எல்லாமே மாயாமயம் அப்படின்னு அந்த மாயையை திரிகுணாத்மிக மாயையை நீக்கணும் அப்படின்னா சுத்த சைத்தன்யம் அகண்டமான பிரம்ம தத்துவம் மட்டும் மிச்சம். அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னா லிமிட்ல இருந்து நம்மளை அன்லிமிட் கொண்டு வர்றது எது அப்படின்னா இந்த சம்பத் உபாசனை அன்லிமிட்டுக்கு கொண்டு வரதுக்காக சொல்லப்பட்டது. இல்லைன்னா என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாங்கியர்களோட இது நான் இப்ப பேசுறது மாண்டுக்கு உபனிஷத்துல ஒன்று சொல்லுது. என்ன அப்படின்னா, அகார உபாசனை பண்ணும் போதே விஸ்வன் அகாரத்துல பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோட அகாரம் விஸ்வன் அப்படின்னு சொல்லும். அகாரம் விஸ்வன், உகாரம் பாத்தீங்கன்னா தைஜசன்,
மகாரம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்யன். அதே டோட்டல்ல காஸ்மிக்ல வந்து பாத்தீங்கன்னா அகாரம் வந்து ஓங்காரத்தோட அகாரம் விராட்டு, உகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பன், மகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த விஸ்வனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த விஸ்வனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சணம் சொல்லும் போது ஏகோண விம்சதி முகஹ சப்தாங்கஹ அப்படின்னு வரும். 7 அங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7 அங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும். யார் விஸ்வன்? யாரு? நம்ம எல்லாரும் விஸ்வன் பேர் ஜாகிரதத்துல இருக்கிறோம். அப்ப ஜாகிரதத்துல இருக்கிற இண்டிவிஜுவல் ஆத்மா எல்லாத்துக்கும் பேரு விஸ்வன். விஸ்வன் பேர். இப்ப நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ இந்த உலகத்துல எத்தனை பேர் ஜாகிரதத்துல அபிமானியா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பேர் விஸ்வன். விஸ்வனுக்கு வந்து லட்சணம் சொல்லும் போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சொல்லுது 7 அங்கங்கள் இருக்கு. 7 அங்கங்கள் என்ன பார்த்தால 2 கை, காலு, இந்த உடம்பு, இந்த கண்ணு, வாய் இதெல்லாம் இருக்கு. சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னா அங்க லட்சணம் பண்ணும்போது மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சொர்க்கம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல இருக்க அக்னிஹோத்திர வித்யாவை கொண்டு வரும். சொர்க்கம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஸ்வனுக்கு தலை அப்படின்னு. ஏங்க எனக்கு தலை இதேனுங்க, எனக்கு தலை இதென்ன? பாதமே வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவி. என் பாதம் வந்து பிருத்திவியா? நமக்கெல்லாம் பாதம் பிருத்திவின்னு ஏதாவது அபிமானம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. என் பாதம் என் காலு தானே சுவாமி. இந்த பிருத்திவியே எப்படி பாதங்கள் ஆகும்? சந்திரனும் சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா கண்கள். எப்படி கண்கள் என்னோட கண்களா இருக்கும்? சூரியன் வேற, நான் என் கண்ணு வேற இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேதம் வரும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், நீங்க தனித்தனியா உபாசிச்சீங்க அப்படின்னா விஸ்வன் வேற விராட்டு வேற அப்படின்னு உபாசிச்சீங்கன்னா, ஹிரண்ய கர்ப்பர் வேற தைஜசன் வேற அப்படின்னு உபாசிச்சீங்கன்னா, நான் வேற ஈஸ்வரன் வேறன்னு உபாசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா அந்த ஐக்கிய அந்த அகண்ட போதம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகாது. அப்ப உபாசனையிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் இணைச்சு பண்ணணும். நான் விராட்டுல ஒண்ணு, விராட்டும் நானும் வேற வேற இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, உபாசனையில் ரொம்ப முக்கியமானது. நீங்க விக்கிரக வழிபாடுல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாவிக்க போறதே என்ன அப்படின்னா இந்த விராட்டுல நான் ஒருத்தன், நான் விராட்டா இருக்க. விராட்டுல நான் ஒருத்தன், நான் விராட்டா இருக்க. நான் என்னுடைய மனசு சூக்ஷ்ம தேகம் ஹிரண்ய கர்ப்பர். ஹிரண்ய கர்ப்பருக்குள்ளார்தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா மனசும் எல்லா சூக்ஷ்ம தேகங்களும் அம்சமா இருக்கு. அப்ப நானும் ஹிரண்ய கர்ப்பரும் வேறு வேறு இல்லை. அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நானாத்தான் இருக்கேன், ஈஸ்வரனும் நானும் வேற வேற இல்லை அப்படின்னு பாவிக்கிறதுனால தான் இந்த உபாசனையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 கொண்டு வரணும். இத கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு உபாதிகள் நம்ம சர்வம் சொல்றமே நாம ரூபம் அதெல்லாம் பொய் அப்படின்னு அதை நீக்கணும் அப்படின்னா மிச்ச சுத்த பிரம்ம மட்டும் இருக்கும். இப்ப இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையை எப்பவுமே என்ன பண்ணணும், அல்பத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிடாதீங்க. எந்த தியானம் பண்ணாலும் அந்த தியானம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும், அகண்டமான தியானமா பரிணமிக்கணும். இதுதான் முக்கியமான தாற்பயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உபாசனையில வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியம் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உபாசனையை பத்தி பேசும்போது உபாசனைனா என்ன சுவாமி எடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா உபாசனம் உபாசனம்னா என்ன அப்படின்னா யதா சாஸ்திர சமர்ப்பித்தம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ மாஸ்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் தூக்கி ஓரமா போட்டுருங்க. நியூ மாஸ்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா எடுக்காதீங்க. நான் நிறைய பேர் யூடியூப்ல பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராக்டிஸே இல்லை, யாருக்குமே பிராக்டிஸ் இல்லை. வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்க கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க ஒன்னு சொல்லி ஒரு வியாபாரம் மாதிரி ஆகி போயிட்டு இருக்கு. நல்ல கவர்ச்சியான வார்த்தை அது இதெல்லாம் பண்ணி ஏதோ ஓடிட்டு இருக்கு. அப்ப அதனால வந்து நியூ மாஸ்டர்ஸை வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எடுக்காதீங்க. சாஸ்திர சமர்ப்பிதம். உங்க புத்தி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல என்ன ஆலம்பனம் சொல்லப்பட்டிருக்கோ கிஞ்சித் ஆலம்பனம் உபாதாய, ஏதாவது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு ஆலம்பனத்தை ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கணும். நான் சொல்றேன்ல உங்களுக்கு, ஒரு விக்கிரகம் எடுத்தீங்கன்னாலோ அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆகம சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கிரகத்துல அந்த தியான ஸ்லோகம் பிக்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஒரு போட்டோ வச்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதையோட விதி வந்து அதுல இருக்கான்னு பார்க்கணும். கையில வந்து பாத்தீங்கன்னா வலது கையில என்ன இருக்கணும், இடது கையில என்ன இருக்கணும், அபயஹஸ்தம் எப்படி இருக்கணும், மாலை வச்சிருக்காங்களா இல்ல சின்முத்திரா வச்சிருக்காங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியான ஸ்லோகத்துல இருக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு எடுத்துங்க. இல்லைன்னா ஓங்காரத்தை எடுத்துங்க, ஓங்காரம் சாஸ்திரம் சொல்லப்பட்டது. அதே மாதிரி பிராண உபாசனைகள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. ஏதாவது சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஆலம்பனத்தை, ஆலம்பனம்னா சாதனம் இன்ஸ்ட்ருமெண்ட்,
ஏதாவது ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கிட்டு கிஞ்சித்து ஆலம்பனம் உபாதாயி, ஏதாவது ஒன்று ஆலம்பனத்தை கையில் எடுத்துக்கிட்டு தஸ்மின்னு சமான சித்த விற்பி சந்தான கரணம், இந்த சித்த விற்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியை வச்சுக்கிட்டு, அது ஓங்காரமா இருக்கலாம் இல்லை விக்கிரகமா இருக்கலாம், திரும்ப 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 அந்த நாமத்தையோ இல்லை ரூபத்தையோ திரும்ப 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 சந்தான கரணம்னா தைலதார மாதிரி அதையே சிந்திக்கிறது எதுவோ தது விலக்ஷண பிரத்தியாந்தரிதம் இது, அதுக்கு அந்நியமான தாட்ஸ் எதெல்லாம் வருதோ அந்த தாட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரே தாட்டில் மனசை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறது எதுவோ அதுக்கு பேரு உபாசனம். புரியுதா? அப்போ வந்து அது விராட்டா இருக்கலாம், அல்ல அது ஹிரண்ய கர்ப்பரா இருக்கலாம், இல்லை ஒரு ஈஸ்வர ரூபமா இருக்கலாம், ஒரு சப்தமா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அது என்ன இருக்கணும், தைலதார மாதிரி சிந்தனை இருக்கணும். வேற தாட்டு வராம பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உபாசனம். மெடிடேஷன் சொல்லிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், தியானம்னா அசாஸ்திரியமானது கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய நியூ மாஸ்டர்ஸ் வந்து ஏகாகிரத்துக்காக நிறைய சொல்றாங்க. இங்க உபாசனம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா மெடிடேஷனுக்கு தான் உபாசனம்னு பேரு, தியானத்துக்கு தான் உபாசனம் பேரு. ஆனா என்ன கண்டிஷன், சாஸ்திரத்துல இருக்கிற ஆலம்பனங்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா சாதன சாத்திய சம்பந்தம் பிக்ஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்க நியூ மாஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணுனா என்ன சாத்தியம்ன்றதுக்கு அவங்கள்ட்ட எதுவுமே பிரமாணம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்படக்கூடிய தியான மெத்தட்ஸுக்கு பேரு உபாசனம் அப்படின்னு பேரு. சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அத்வைதத்தை வந்தோம். சாமி நீங்க ஞானத்தை போதிப்பீங்கன்னு வந்தா நீங்க ஏதோ உபாசனை அது மண்ணாங்கட்டி புண்ணாக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சாமி, அசாஸ்திரியம் தானே சாமி அப்படின்னா இல்ல. ஆச்சாரியார் சொல்ற இந்த உபாசனம் எல்லாம் எதுக்காக, ஒன்னா ரெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய உபாசனைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஒன்னு எடுத்துக்கணும். ஒவ்வொருத்தர் அவங்க உங்களுக்கு இச்சை என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்ன கையில் எடுத்துக்கணும். தானி ஏதானி உபாசனானி, ஆச்சாரியார் சொல்ற இந்த உபாசனைகள் அது விராட்டா இருக்கட்டும் ஹிரண்ய கர்ப்ப உபாசனையா இருக்கட்டும், இந்த உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சத்வ சுத்திகரத்துவேன நம்முடைய அந்த கரணத்தில் இருக்கக்கூடிய அல்பத்தனங்கள் காம குரோத லோபங்கள் இதை எல்லாத்தையும் சுத்திகரணம் பண்றது மூலமா, சஞ்சலங்கள் இதை எல்லாத்தையும் சுத்திகரணம் பண்றது மூலமா, பஞ்ச கிளேஷங்கள் சொல்றோம்ல, அதில் அவித்யாவை விட்டுட்டு மற்ற எல்லா கிளேஷங்களையும் நீக்கிறது மூலமா எனது வஸ்து தத்துவ அவபாசகத்துவா, ரொம்ப முக்கியமானது. நம்ம யோக சூத்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம், ஞான தீப்திகி முக்கியமான பார்த்துட்டு இருக்கோம். இந்த அஷ்டாங்க யோகம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா கிளேஷங்களை எல்லாத்தையும் விசுத்திகரணம் பண்ணி எல்லாத்தையும் விசுத்தி பண்ணி ஞான தீப்தியை கொண்டு வரும் அப்படின்னு. அதேதான் இங்க உபாசனைகள் பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதை சுத்தி மறைச்சிருக்கிற ஆத்ம தத்துவத்தை மறைச்சிருக்கிற அந்த கிளேஷங்கள் அழுக்குகள் எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது, ரிமூவ் பண்ணி விசுத்தப்படுத்திட்டு வஸ்து தத்துவ அவபாசகத்துவாத், இந்த மனசை சுத்திப்படுத்துற மாத்திரத்துல இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி உண்டாகும், ரொம்ப கிளியரா உண்டாகும். அத வஸ்து தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்ற காரணத்தால் அத்வைத ஞான உபகாரகாணி, நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறது சாந்தோக்கிய உபனிஷத்துல அவதாரிகா பாஷ்யம். ஆச்சாரியர் சொல்றாரு அத்வைத ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபகாரகாணி, உபகாரம் பண்றது. அப்ப உபாசனை வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது, அத்வைத ஞானத்துக்கு உபகாரம் பண்றதா இருக்கு. ஆலம்பனானி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12th சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது சொல்றாரு ஆச்சாரியர். இந்த அத்வைதத்தை மட்டும் யாராவது எடுக்கிறான்னு வச்சுங்க, யாரெல்லாம் வந்து வெறும் அத்வைத்தம் அப்படின்னு யாராவது எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம், ரொம்ப 12வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் 5வது ஸ்லோகம் எடுத்து பாத்தீங்கன்னா 12:5 வந்து சொல்றார், யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் நிர்குண நிராகாரத்தை அடையறதுக்கு ட்ரை பண்றானோ, டைரக்டா நான் நிர்குணத்தை அடைய போறேன், நான் சுத்த பிரம்மத்தை அடைய போறேன் அப்படின்னு எவனெல்லாம் ட்ரை பண்றானோ அவனெல்லாம் என்ன ஆவான் அப்படின்னா கிளேஷோ அதிகதரஸ்தேஷாம், அவர்களுக்கு அவ்யக்தா சக்த சேதசாம், நிர்குண நிராகாரத்தை பிடிக்கின்றவர்களுக்கு அதிகமான கிளேஷங்கள், மனசு சஞ்சலிக்கும், துக்கம் உண்டாகும், ரொம்ப துக்கப்படுத்தக்கூடியது நிர்குணத்தை டைரக்டா அடையிறது. ஏன் அப்படின்னு கேட்டா அவ்யக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிரவாப்பியதே,
இந்த ஸ்தூல தேகம் இருக்குல்ல, இந்த தேகத்தை தாண்டி நம்மளால யோசிக்க முடியல சாமி. ஒரு ஃபீவர் வந்தா மாட்டிக்கிறோம், ஒரு தலைவலி வேதனை வந்தா சுத்த பிரம்மம்னா தூக்கி போட்டுருவோம். ஒரு சின்ன ப்ராப்ளம் வெளியில நடந்துச்சு அப்படின்னா, வீட்டுல ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கிளாஸ்ல வந்து உட்கார்ந்து ஒழுங்கா பாடம் கேட்க முடியாது. அதே சிந்தனை ஓடிட்டு இருக்கோம். காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ இல்ல சில்ட்ரன்ஸோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி அவ்வளவுதான் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தீங்கன்னா அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். இல்ல நேற்று ராத்திரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா அதுதான் ஓடிட்டு இருக்கும். ஒரு தலைவலி வந்தா அதுதான் போயிட்டு இருக்கும். வீட்டுல யாருக்காவது பிரச்சனைனாலும் அதுதான் போயிட்டு இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்தை உடையவர்களுக்கு, தேக அபிமானத்தை உடையவர்களுக்கு இந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய நிர்குணத்தை பத்தின வித்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கம் கொடுக்கக்கூடியது. இந்த மார்க்கம் அவ்வியக்த மார்க்கம், அந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய ஈஸ்வரனை அடையக்கூடிய மார்க்கம் ரொம்ப துக்கப்படுத்தக்கூடியது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல ஆச்சாரியா சொல்ற, அப்ப சகுனம் ஏன் துக்கப்படுத்தக்கூடிய, பிடிப்பே இல்லைல்ல. நிர்குணத்தை எப்படி பிடிப்பீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா நாமம் இல்லை, ரூபம் இல்லை, ஒண்ணும் இல்லை. அப்ப எப்படி பிடிப்பீங்க? பிடிக்கிறதுக்கு முடியவே முடியாது. உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்லவே இல்லை. அப்ப கேப்பபிலிட்டி இல்லாத காரணத்தினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் நிர்குணத்துல இது பண்றாங்களோ, இங்க திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் வந்து உட்கார்ந்து ட்ரை பண்ணுவாங்க, நான் 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 ஏதாவது உட்காருவாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் கழிச்சு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு தான் சொல்லியோ, என்ன சாமி நின்ன இடத்துல இருந்த ஒரே மைண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்செட் ஆகுது சுவாமி, நான் விசாரம் பண்ணி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிர்குண நிராகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேக அபிமானத்தை உடையவர்களுக்கு, விரக்தி இல்லாதவங்களுக்கு, வைராக்கியம் இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி நம்ம அப்படின்னா, ஆச்சாரியர் ரொம்ப அருமையா சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த சகுன உபாசனை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிமானம் இருக்கு. ஒரு கிரீப்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிமானம் மாதிரி இந்த உபாசனைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலம்பனம், ஒரு அதை பிடிச்சுக்கிட்டு இந்த மனசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பன விஷயத்துவா சூசாத்தியானி, சாந்தோக்கியத்தை சொல்றாரு, ஆலம்பன விஷயமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இதை ஈஸியா சித்தப்படுத்த முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி, நிர்குண வித்யாவை படிக்கிறதுக்கு முன்னாடி பூர்வம் உபன்யஸ்யந்தே, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகின்றது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கியத்துல 5 சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உபாசனைகள், 6, 7, 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம். அப்ப ஞானத்துக்கு போறதுக்கு முன்னாடி உபாசனைகள் பண்ண வேண்டும். இப்ப நம்ம 13வது சாப்டர்ல இருந்து 18வது சாப்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை சுத்த நிர்குணம் படிக்க போறோம். அப்ப சுத்த நிர்குணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ரிப்பரேஷன்? இந்த உபாசனை தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன். சரி, அந்த உபாசனையிலையும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை தெரியுங்களா? இங்கேயும் சொல்ற, உபாசனையில எத்தனை விதம் சொல்லியிருக்கோம்? பிரதீகம், சம்பத்து, அகங்கிரகம், ஸ்டெப்பா தான் போகும். அந்த உபாசனைகள்ல 2 விதமான உபாசனைகள் பிரிக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ம சகித உபாசனா, கர்ம சாப்பேக்ஷ உபாசனான்னு போட்டு, கர்ம சாப்பேக்ஷ உபாசனா, கர்ம நிரபேக்ஷ உபாசனான்னு 2 வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்க, இதெல்லாம் டெக்னிக்கல், இல்லைன்னா ராஜ வித்யா இல்லை இது. குப்பனா சுப்பனா ஈஸ்வரனை ராஜாங்க, அவ்வளோ ஈஸியாவா இது? நானோ டெக்னாலஜி கட்டில் ரொம்ப கஷ்டம் இது, கம்பீரம். அதனால்தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஈஸ்வரனை உபாசிக்கிற மெத்தட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 2 வெரைட்டி சேர்க்கிறோம். ஒன்று வந்து கர்ம சாப்பேக்ஷ உபாசனா, கர்மத்தை சார்ந்த உபாசனை, கர்ம சாப்பேக்ஷ உபாசனா இல்லைன்னா கர்ம சகித உபாசனான்னு சொல்லலாம். கர்ம சாப்பேக்ஷ உபாசனா இல்லைன்னா கர்ம சகித உபாசனா, கர்மம் பண்ணிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய உபாசனை. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சகித உபாசனா, கர்ம சாப்பேக்ஷ உபாசனான்னு பேர். கர்ம செஞ்சுக்கிட்டே கூட உபாசனையை பண்ற. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி சன்னியாசிகளா இருக்காங்கல்ல, நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடுமையை எடுத்துட்டோம், பூநூல் எடுத்துட்டோம். இந்த பூநூலும் குடுமையும் தான் ரைட்ஸ், கிரகஸ்தன் இல்ல, கிரகஸ்தர்களுக்கு தான் கர்மா விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப சன்னியாசிகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விதிக்க இல்லை. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க, இல்ல கணவன் இறந்து போயிருப்பாங்க, இல்ல இருக்க மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கர்மா பண்றதுல ரைட்ஸ் இருக்காது. அப்ப யாருக்கெல்லாம் கர்மா பண்றதுல ரைட்ஸ் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம நிரபேக்ஷ உபாசனான்னு பேர். கர்ம நிரபேக்ஷ உபாசனா.
இல்லைன்னா கர்ம ரஹித உபாசனா, கர்ம நிரபேட்ச உபாசனா, இல்லைன்னா கர்ம ரஹித உபாசனா. டெக்னிக்கல் வேற வேற பேர்லாம் சொல்லுவோம். கர்மாவபத்த உபாசனா அப்படின்னு கர்ம சகித உபாசனைக்குலாம் பேர் வைக்கும். அங்கங்க வேற வேற டெர்ம் பார்ப்போம், ஃபியூச்சர்ல பார்ப்போம். இந்த 2 ஐட்டம் எடுத்துங்க. இப்ப நான் சொல்றேன் ஓங்கார உபாசனை பண்ண போறேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்ல. இப்ப நம்ம கர்மாவை வந்து எங்கேயா பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னா கர்மாலாம் இப்ப எல்லாம் விட்டு போச்சு. இப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம நிரபேட்ச உபாசனைனா என்ன அர்த்தம்னா, கர்மம் இல்லாமல் நீங்க என்ன சுதந்திரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசனையை பண்ண முடியும் அப்படின்னா பிராண உபாசனையும், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற ஓங்கார உபாசனையும் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் இல்லாமல் யாரு வேணாலும் சுதந்திரமா உட்கார்ந்து பண்ணக்கூடியது. கர்ம சாபேட்ச உபாசனைனா என்ன அப்படின்னா, ஒரு கர்மா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கர்மாவோடு சேர்ந்து பாவிக்கிறதுன்னு ஒண்ணு. இப்போ சிவலிங்கத்துக்கு சிவ பூஜை பண்றீங்க, அப்ப சிவ பூஜை பண்ணும்போது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாகங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மான்னு ஒருத்தர் இருப்பார். யாகங்கள் நடந்துகிட்டு இருக்கும். யாகம் நடந்துகிட்டு இருக்கும் போது சதுர்வேதம் படிச்சவர், முக்கியமா அதர்வண வேதம் படிச்சவர் பிரம்மான்னு ஒரு கார்னர்ல உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த யஜ்யம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த யஜ்யத்தோட தேவத்தைய வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணிட்டு இருப்பார். அப்ப கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிறதுக்கு பேரு கர்ம சாபேட்ச உபாசனான்னு பேரு. இப்ப சிவலிங்கம் இருக்கு அப்படின்னா சிவலிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ருத்ரம் ஓடணும். ருத்ரத்தோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னு முதல் ஆரம்பிக்கும் போதே எனக்கு அர்த்தஸ்புரணம் வந்துகிட்டே இருக்கணும். இல்ல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை வந்து சொல்லிக்கிட்டு நீங்க வந்து அர்ச்சனை பண்றீங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி ஒவ்வொரு புஷ்பத்தையா எடுத்து விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ அப்படின்னு விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு இது சொல்ல 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 அந்த அர்த்த சிந்தனை உள்ளுக்குள்ளார வந்துகிட்டே நீங்க அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதே மாதிரி திரிசதி சொல்றீங்க, லலிதா திரிசதி சொல்லும் போது கும்கும அர்ச்சனை பண்றீங்க. அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு மீனிங்கும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஸ்பிளாஷ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சகித உபாசனை. இதே வந்து ஓங்காரத்தை சொல்லும் போது கர்மம் தேவையில்லை. அதே நேரத்தில் பிராண வீக்ஷணம் பண்ணும்போது ரைக்வ வித்யான்னு பேர், பிராண வீக்ஷணம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எது கர்மா தேவையில்லை. நீங்க உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிராணனை வாட்ச் பண்ண முடியும். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் அப்படின்னு பாவிக்க முடியும், பிரஷ்ன உபனிஷத்துல இருக்கிற மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோடு சேர்ந்தவைகள், கர்மம் சேராதவைகள் அப்படின்னு 2 உபாசனைகள் சொல்லப்பட்டது. இதுல ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஷ்யம் பண்ணும்போது சொல்ற சாந்தோக்கியத்துல தத்திர இந்த உபாசனா விஷயத்துல கர்ம அபியாசிய திருடீகிருத்தத்துவாத் நம்ம எல்லாருக்கும் என்ன ஆயிருக்குன்னா, நீண்ட காலம் கர்மத்தை அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சும்மா இருக்க மாட்டேன்றோம்ல. சும்மா உட்கார்ந்து நமக்கு பிராக்டிஸ் இல்லை, எதையாவது கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒர்க்காலிக்கா இருந்துகிட்டே இருக்கும். அவனை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா கண்ண முடி உட்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா உட்கார முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கர்ம அபியாசிய திருடீகிருத்தத்துவாத் நமக்கு எல்லாத்துக்கும் கர்ம அபியாசம் கர்மத்தை பண்ற பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்ம பரித்தியாகேன உபாசனையேவ துக்கம் சேத்த சமர்ப்பணம் கர்த்துமிதி. ஆச்சாரியர் சொல்றாரு, ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னா வாப்பா வாப்பா வந்து கண்ண மூடி உட்காரு, கர்மத்தெல்லாம் தியாகம் பண்ணு, கர்மமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை உட்கார வச்சிங்கன்னா என்ன ஆகும், கர்மத்தை 100% கர்மத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு தியாகம் பண்ணிட்டு முழுசா விட்டுட்டு உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவனுடைய சித்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் சேத்த சமர்ப்பணம் கர்த்துமிதி, சித்தத்துக்கு அவனுடைய மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய துக்கம் உண்டாகும். அதனால என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா கர்மாங்க விஷயம் ஏவ தாவத்து உபாசனம் உபன்யஸ்யதே. அப்ப முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை விட்டுட்டு உபாசனை போகக்கூடாது. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சுவாமி இருந்தார், சேத்தனானந்தன், ரொம்ப அருமையான சுவாமி இங்க இருந்தார். கிரிவல பாதையில வந்து பாத்தீங்கன்னா இருந்தார். மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா குக்குங்க, நல்லா சமைப்பார், நல்ல நிர்வாகமும் பண்ணுவார், நல்லா சமைப்பார். என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா சப்பாத்தி எல்லாம் பண்ணாருன்னா, சப்பாத்தி குருமாலாம் பண்ணாருன்னா அவ்வளவு நல்லா இருக்கும், மனசா கொடுப்பாரு. ஒர்க்காலிக்கு ரொம்ப ரஜசிக்க அவர், ஆனா நல்ல ரஜசிக்கா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா 100 பேருக்குலாம் சர்வசாதாரணமா உங்க வீட்டுல 4 பேருக்கு சப்பாத்தி பண்ண முடியுமா, திணறி போயிடுவீங்க இல்ல நீங்க.
நமக்கு தெரியுமே இப்ப ஐயோ சப்பாத்தி பண்ற 4-5 பேர்லாம் வந்துட்டாங்கன்னா டென்ஷன் ஆயிடும் நமக்கு. அது சுட சுட எடுத்து கொடுக்கணும்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா சப்பாத்தி திரட்டுறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு, ரொட்டி திரட்டுறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டியா என்ன பண்ணுவார், தோசை பண்ணாருன்னா 100-200 பேருக்கு தோசை பண்ணி கொடுப்பாரு. தோசை 100 பேருக்கு வாத்து கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன், கஷ்டம் இல்லை. சப்பாத்தி போட்டு கொடுக்கறது இது மாதிரி. திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த அந்த அவர் இருந்த இடத்தோட கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு, இந்த ட்ரஸ்டிங் இருக்கும் அவருக்கு. திடீர்னு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட வந்து நின்னார். எல்லாத்தையும் விட்ட சுவாமி, அவர் ஸ்டேட்மெண்ட் தான், எல்லாத்தையும் விட்ட சுவாமி. இப்போ வந்து ரமணாசிரமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 7-8 மணி நேரம் உட்காரணும் சுவாமினார். நோ சுவாமி, நான் கிளியரா சொன்னேன், உங்களால உட்கார முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல சுவாமி என்னால உட்கார முடியும் சுவாமி, நான் 3 நாளா உட்கார்ந்துட்டு இருக்கேன் சுவாமி, 2-3 நாள் ஆச்சு சுவாமி, டெய்லி காலைல வந்துடுறேன் உட்காடுறேன், ஈவினிங் தான் போறேன் சுவாமி அப்படின்னு. சுவாமி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு என்கிட்ட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இந்த 2-3 நாள்ல வந்து சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு பாடம் போயிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன். எல்லாரும் என்ன சுவாமி நெகட்டிவா பேசுறாரு, நெகட்டிவ் இல்லை, வாஸ்தவம். ஒருத்தர் வந்து ஒர்க்காலிக்கா இருந்து ஒர்க்க பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ண மூடி உட்கார்ந்து நான் தியானம் பண்றேன் அப்படின்னா அவனால உட்காரவே முடியாது, சாஸ்திரம் நியமம் பண்ணு. ஏன் அப்படின்னா அந்த கர்ம வாசனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், விட்டுட்டு சும்மா இருக்க முடியாது. ஃபேன் ஆஃப் பண்ண டக்குன்னா நிக்குது, சுத்திட்டு தான் நிக்குது மெதுவா. அதே மாதிரி அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் உபாசனை சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை விட்டுறாத. யாராவது வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இப்ப நம்ம பாடம் படிச்சுட்டு இருக்கும் போது சில பேர்லாம் சொல்றாங்க, நல்லிலாம் சொல்லுவாரு என்கிட்ட, சாமி நான் இப்பயே விட்டுட்டு வந்துடலாமா, தப்பே பண்ணாதீங்க. இன்னும் 2-3 பேர் அங்கங்க சொல்லிட்டு இருக்காங்க, சாமி இப்ப எல்லாத்தையும் விட்டு வந்துடுறேன், அப்படிலாம் விடக்கூடாது. என்ன பண்ணுங்க அப்படின்னா மெதுவா ஷட் டவுன் பண்ணிக்கிட்டே வாங்க. யாருக்கு சொன்னாலும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டாக ஷட் டவுன் பண்ணினீங்க அப்படின்னா வேற பக்கம் அது இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8 மணி நேரம் ஜாப் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 6 மணி நேரம், 5 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் மெதுவா நம்ம செலக்ட் பண்ணி கொஞ்சமா கொண்டு வந்து அதுக்கே தெரியாம கர்மத்தை விட்டுட்டு கர்ம நிரபேட்ச உபாசனை, கர்மம் இல்லாத வெறும் உபாசனையில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகுறது. அப்ப ஆச்சாரியர் பாஷ்யக்காரர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. அதனால முதல்ல வந்து யாருக்காவது உபாசனைகள் சொல்லணும் அப்படின்னா கருமாங்க விஷயம் ஏவ தாவத்துனா முதல்ல கர்மத்தோடு கூடிய உபாசனைகள் தான் உபனிஷதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உபன்யஸ்யதே, உபன்யாசம் செய்யப்படுகின்றது. அப்ப ஓங்கார உபாசனை பண்ணும் போதும் கூட உத்கீத பிராண பிரணவ உபாசனைன்னு ஒரு கர்மத்தோடு சேர்ந்துதான் அந்த ஓங்கார உபாசனையும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன், வைதிக கர்மா இல்ல. அப்ப வைதிக கர்மா இல்ல அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ண போறீங்க, யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பஞ்சமகா யஜ்யங்கள்ல பண்ணிக்கிட்டே கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓங்கார உபாசனையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வைதிகம் விட்டு போச்சு, ஆனா வைதிகம் தான், பஞ்சமகா யஜ்யமும் வைதிகம் தான், ஸ்மார்த்த கர்மம். அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நான் இதை பண்ண மாட்டேன், நான் உபாசனைக்கு வந்துட்டேன்னு இருக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க பண்றது எல்லாமே வெளியில பண்ற கர்மால என்னவா மாத்திக்க போறீங்க, பாவிக்க போறீங்க விராட்டு. நீங்க பண்ற கர்மங்கள் எல்லாம் விராட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு விராட்டுக்கு நான் சேவை பண்றேன் அப்படின்னு அழுத்துக்காதீங்க. கர்மத்துல நிறைய பேருக்கு என்ன இருக்கு, என் தலையெழுத்து அது மாதிரி ஃபீலிங் பண்ணாதீங்க. யாரா இருந்தாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ சாமி இந்த ஜாப்ல மாட்டிக்கிட்ட, ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கார், ரோல் மட்டும் பண்ணிட்டு போங்க. சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை பண்ணுங்க, நிறைய லாப நஷ்டங்கள் வரும் எல்லாம். அப்படி எப்படி வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை விடாம கூடவே வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரமும் காலையிலையும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணிக்கிட்டே வாங்க. மெதுவா உபாசனையோட பலம் அதிகமாக மெதுவா நீங்க என்ன பண்ணலாம், கர்மத்தை நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டே வரலாம், கம்மி பண்ணிட்டே வந்து ஒரு டைம்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா கர்மத்தை டோட்டலா தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஓங்கார உபாசனை இல்லைன்னா பிராண உபாசனையில மட்டுமே எஸ்டாப்ளிஷ் ஆகும். அந்த ஓங்கார உபாசனையில எஸ்டாப்ளிஷ் ஆக என்னது ஆலம்பனம், ஏதாவது ஒரு ஆலம்பனத்துல பண்ணிக்கிட்டே வரீங்க. அந்த ஆலம்பனத்துல மெதுவா ஆலம்பனம்னா ஒரு சாதனம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், பிடிப்பு, அதை வச்சு நல்லா பண்ணிக்கிட்டே வந்து அந்த ஆலம்பனத்தை என்ன பண்ண போறோம், விரிச்சு கொண்டு போறோம். அதான் சம்பத் உபாசனைன்னு பேர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், ஹிரண்ய கர்ப்பரும் ஈஸ்வரனும் வேற இல்லை. பெட்ரூம்ல லாக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தாருன்னா ஈஸ்வரன், அவர் வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆகி ஹாலுக்கு வந்து விவகாரம் பண்ணாரு அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பர்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அவ்வியக்தமா நாமரூபம் இல்லாமல் உபாசிக்க கூடாது. ஏன்? பிரகிருதி லயத்துக்கு போயிருவீங்க, சூன்யமா ஆயிடுவீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் ஹிரண்ய கர்ப்பர், ஹிரண்ய கர்ப்பர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். சிவன் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் சிவன். அந்த ஐடியால வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்தர்யாமி தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், அந்த அந்தர்யாமி தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவா சூத்திராத்மாவா வெளிப்பட்டிருக்கார் அப்படின்னு உபாசிக்கணும். 7வது அத்தியாயத்துல நம்ம பார்த்திருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா ரசோகம் அப்சு கவுந்தேக பாத்தீங்க இரண்ய கர்ப்ப உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. இரண்ய கர்ப்ப உபாசனை 7ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல இருந்து வரிசையா பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூத்திராத்மாவா இருந்து பகவான் சொல்றார், விஷ்ணுவா இருந்து சொல்றார் 7வது அத்தியாயத்துல இரண்ய கர்ப்ப உபாசனை. அதுல பாத்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா ரசோகம் அப்சு கவுந்தேய, நான் ஜலத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுவையாக இருக்கின்றேன். சூரிய சந்திரனில் நான் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருக்கின்றேன். எல்லா வேதங்களிலும் நான் பிரணவ சர்வ வேதேஷு, எல்லா வேதங்களிலும் நான் பிரணவமாக இருக்கின்றேன். ஆகாசத்தில் நான் சப்தமாக இருக்கின்றேன், சப்த குணக்கமா நான் இருக்கேன். மனிதர்களில் நான் புருஷத்தன்மையாக இருக்கின்றேன். அதே மாதிரி புண்ணியோகந்த 9வது ஸ்லோகம், புண்ணியோகந்த பிருத்திவியாம், இந்த பிருத்திவியில நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல்லா இருக்கேன், பூமி தத்துவத்துல நான் கந்த தன்மாத்திரையா இருக்கேன். தேஜஸ் சாஸ்மி விபாவசவ், நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேஜஸாக இருக்கின்றேன். நெருப்புல வந்து பாத்தீங்கன்னா அக்னியில நான் பிரகாசமா தகிப்பின் தன்மையா இருக்கேன், ரூப தன்மாத்திரையா இருக்கேன். ஜீவனம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளிலும் நான் ஜீவனமா இருக்கேன். எது ஜீவனம்? சுவாசம். நான் சுவாசமா இருக்கேன். தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு, நான் தபஸ் செய்பவர்களிடத்தில் தபஸாக இருக்கின்றேன். 7:10 சொல்லுது. பீஜமாம் சர்வபூதானாம், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் பீஜமா இருக்கேன். இதே 9வது சாப்டர்ல படிக்க போறோம். நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் பீஜமா இருக்கேன் அப்படின்னு தெரிந்து கொள். சனாதனம், நான் எப்பவுமே இருக்கிற சனாதனமான பீஜம், நித்தியமா நான் பீஜ ரூபத்துல இருக்கேன். வித்தி புத்திர் புத்திமதாமஸ்மி, புத்தி இருக்கிறவங்களிடத்தோட புத்தியா நான் இருக்கின்றேன். தேஜஸ் தேஜஸ்வினாமகம், யாரெல்லாம் பிரகாசம் பொருந்தியவர்களோ அந்த அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரகாசமா நான் இருக்கின்றேன். அப்புறம் 10:11 சொல்லுது. பலம் பலவதாம் சாகம், நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலம் உள்ளவர்களிடத்தில் பலமாக நான் இருக்கின்றேன். காமராக விவர்ஜிதம், காமக்ரோதம் இல்லாத பலம். ஜீவனத்துக்கு நம்ம நடக்கிறோம் போறோம் வரோம்ல, நம்ம கையாட்டுறோம் எல்லாம் பண்றோமே, தேகத்துல ஒரு சுவாபாவிக பலம் இருக்குல்ல, அந்த பலமா நான் இருக்கேன் அப்படின்ற. அது மட்டும் இல்ல, தர்மா விருத்தோ பூத்தேஷு காமோஸ்மி பரதர்ஷப, எந்த தர்மத்துக்கு மீறாத, தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமமா நம்ம எல்லாம் ஆசைப்படுறோமோ அந்த ஆசைகளா பகவான் இருக்கார். அப்ப தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையா பகவான் தான் இருக்கார். இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொன்னதுக்கு பிறகு 12வது ஸ்லோகம் சொல்லுது. ஏ சைவ சாத்விகா பாவாஹா ராஜசாஸ் தாமசாஸ்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தேமயி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 12 சொல்றாரு. வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணத்திலிருந்து இந்த உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் உண்டாயிருக்கோ, 3 குணங்கள் தான், மொத்தம் 3 குணங்கள்ல இருந்து உண்டாயிருக்கு. இதுல எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு? மத்த ஏவைதி, இது எல்லாம் என்னிடமிருந்தே உண்டாயிற்று. 3 குணங்கள் எல்லா காரியங்களும் என்னிடமிருந்தே உண்டாயிற்று. மத்த ஏவைதி தான் வித்தி, ஏன்ட்டு தான் உண்டாயிற்று என்று அறிந்து கொள்வாயாக. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நத்வகம், இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறத அங்கேயே சொல்ற நத்வகம், உண்மையில் வந்து பாத்தீங்கன்னா அவற்றில் நானும், அதே நேரத்துல தேசு தே என்னிடத்தில் அவைகளும் இல்லை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் மாயா, நான் ஸ்கிரீன் மாதிரி இருக்கேன், அவைகளிடத்தில் நானும் இல்லை, என்னிடத்தில் அவைகளும் இல்லை. அப்ப ஸ்கிரீனுக்கும் அந்த காட்சிகளுக்கும் எப்படி சம்பந்தமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் பகவானுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல சொன்னது ஹிரண்ய கர்ப்ப திருஷ்டியில இருந்து. ஹிரண்ய கர்ப்பர் சூத்திராத்மான்னு பேரு, பிராணன்னு பேரு. அப்ப அவருக்கு என்ன பேர் நம்ம சொல்லிருக்கோம்? எக்ஸாம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சூத்திரம்னா நூலு, சூத்திரம்னா நூல். நூல் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா, இந்த ட்ரெஸ் எல்லாம், இந்த ட்ரெஸ் நம்ம கிளாத் ட்ரெஸ்ன்னு சொல்றோமே, இந்த ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட இருந்து உண்டாச்சு அப்படின்னு நூல் சொல்லுது. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலரு பச்சை கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் தான்ப்பா ட்ரெஸ்ல இருக்க கலரு.
நான் தான் பைஜாமாவா இருக்கேன், நான் தான் சட்டையா இருக்கேன், நான் தான் பேண்டா இருக்கேன், நான் தான் குர்தாவா இருக்கேன் அப்படின்னு நூல் சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா கரெக்டு தானே? ஏன்னா நூல்ல இருந்து தானே எல்லாம் உண்டாச்சு, கிளாத்ல இருந்து தானே வந்து ட்ரெஸ் எல்லாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரோட திருஷ்டி சூத்திராத்மாவோட திருஷ்டியில இருந்து பர்ஃபெக்டா வந்துடும். இதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே 9வது சாப்டர். இந்த 9வது சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்? 16வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 16வது சாப்டர்ல இருந்து 16வது ஸ்லோகத்துல இருந்து பாருங்க, 16 9 16ல அப்படியே 7வது சாப்டர்ல படிச்ச மாதிரியே இங்க நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அகம் கிருதுரகம் யஜ்ஞஹ ஸ்வதாகமகம் ஔஷதம் மந்த்ரோகமகமே வாஜ்யம் அகமக்னிர் அகம் குதம். நான் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்ஞமே நான் தான், ஸ்ரௌத்த யஜ்ஞமும் நான் தான், ஸ்மார்த்த யஜ்ஞமும் நான் தான், ஔஷதமும் அதுல போடக்கூடிய மூலிகைகளும் நான் தான், ஆகுதி கொடுக்கிற மூலிகைகளும் நான் தான், மந்திரமும் நான் தான், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெய்யா இருக்கிற ஆஜ்யம் சொல்ற நெய்யும் நான் தான், நான் தான் அக்னியாவும் இருக்கேன், நான் தான் ஆகுதி கொடுக்கிற கர்மமாவும் இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல 8ல இருந்து 12 வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோமோ அது அப்படியே வரிசையா சொல்ல ஆரம்பிக்குது. பிதாகமஸ்ய ஜகதஹா இங்க சொல்லுது, பஞ்சு சொல்லுது, அங்க நூலு சொல்லுச்சு. 7வது சாப்டர்ல நூலு சொல்லுச்சு, இங்க வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு சொல்லுது. நூலுன்றது யாரு? சூத்திராத்மா ஹிரண்ய கர்ப்பர் பிராணன். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், மாயோடு சேர்ந்த ஈஸ்வரன். அவர் சொல்றார் பிதாகமஸ்தி ஜகத்தக. 17வது ஸ்லோகம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜகத்துக்கு பிதாவா இருக்கேன், மாதாவா இருக்கேன், நான் தான் தாத்தா, கர்மபல தாத்தாவா நான் தான் இருக்கேன், பிதாமக நான் தான் பிதாமகனா இருக்கேன், யாரு? தாத்தாவா இருக்கேன். வேத்தியம் பவித்திரம் ஓங்காரக நான் தான் ஓங்காரமா இருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ரித்தியது சாமையே வச்ச, நான் வந்து 3 வேதங்களாவும் நான் இருக்கேன். கதிர் பர்த்தா பிரபு சாட்சி 18வது ஸ்லோகம். கதிர் பர்த்தா நான் தான் கதி, எல்லாத்துக்கும் கதி நான் தான், என்னை விட்டா வேற கத்தியே இல்லை உங்களுக்கு எல்லாம். எல்லா ஜீவராசிகளுக்கும் கதி ஒரே கதி பகவான் தான். பர்த்தா நம்மளை போஷாக்கு பண்றவர், தாங்கிறவர் அவர் தான். பிரபு அவர்தான் சுவாமி, நமக்கு எல்லாத்துக்கும் எஜமானன். சாட்சி உள்ள இருந்து அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கார், ஈஸ்வரனா இருந்துகிட்டு, ஈஸ்வர சாட்சி. நிவாசக நம்ம எல்லாம் வாசம் பண்றது யார் இடத்துல வாசம் பண்றோம்? அவர் இடத்துல தான் வாசம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஸ்கிரீன் மாதிரி இருக்கார், ஸ்கிரீனுக்கு மேலதான் வாசம் பண்றோம். இந்த துணி எங்க இருக்குன்னு கேட்டா இந்த அங்கவஸ்திரம் எதுல வாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா பஞ்சுல. உண்மைதானே? நூல்லையா இல்ல பஞ்சுலையா? இந்த கிளாத் இருக்கிறது நூல்ல இருக்கா, இந்த அங்கவஸ்திரம் இருக்கிறது நூல்ல இருக்கா, பஞ்சுல இருக்கா? அப்ப நூல்ல இல்லையா? அப்ப நூல்ல இல்லையா? ரெண்டுத்துலயும் இருக்கு. நூல்ல இருக்குதுன்னு சொன்னாலும் கரெக்டு தான், பஞ்சுல இருக்குன்னு சொன்னாலும் கரெக்டு தான். நூலு தானே பஞ்சு தானே நூலாயிருக்கு. அப்ப பஞ்சுன்றது அந்தர்யாமி, பஞ்சுன்றது அந்தர்யாமி, வெளிப்படாதவர், அவ்யக்தம் ஈஸ்வரன். பஞ்சு எடுத்துங்க, அவர் பெட்ரூம்ல இருக்கும்போது வெளிப்படல, அவரே வந்து பாத்தீங்கன்னா ஹாலுக்கு வரும்போது அவருக்கு பேரு சூத்திராத்மான்னு பேரு, விராட்டுன்னு இந்த ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. நூலாயிட்ட. பஞ்சா இருந்தது நூலாயிடுச்சு. அந்தர்யாமியா இருந்தவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பரா, ஈஸ்வரனா இருந்தவர் தான் ஹிரண்ய கர்ப்பரா ஆகிறார். அடிச்சா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வரும்போது விராட்டுன்னு சொல்றோம். அந்த நூலு தான் வந்து பாத்தீங்கன்னா வீவிங் பண்ணோன கிளாத்னு சொல்றோம். கிளாத் எது? விராட்டு. விராட்ல தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், வெட்டி கிளாத்தை வெட்டி என்ன பண்ணிட்டோம், ஆளாளுக்கு ஒவ்வொரு சட்டை பேண்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வசதியா ட்ரெஸ்ஸை தச்சு போட்டுக்கிட்டோம். அதுதான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சகல ஜீவராசிகளும் விராட்டுக்குள்ளார இருக்கிற, கிளாத்துக்கு உள்ளார இருக்கிற ட்ரெஸ். அப்ப ட்ரெஸ்ஸுனா இங்க இருக்கக்கூடிய சகல பேதங்களோடு இருக்கிற பகுதா விஸ்வதோமுகம், அநேகமா இருக்கிற ட்ரெஸ். இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தீங்கன்னா கிளாத்து. கிளாத்துக்கு எது காரணம்? நூலு. நூலுக்கு எது காரணம்? அந்தர்யாமி பஞ்சு. அதே மாதிரிதான் ஈஸ்வரன் அந்தர்யாமி பஞ்சு, விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் நூலு. அதுக்கப்புறம் கிளாத்து வந்து பாத்தீங்கன்னா வீவிங் பண்ணோன்னு வர கிளாத் மாதிரி விராட்டு கிளாத்து. விராட்டுக்குள்ளாரதான் வந்து பாத்தீங்கன்னா அநேக வஸ்திரங்கள் இருக்கிற மாதிரி நம்ம ஜீவர்கள் எல்லாம் விராட்டுக்குள்ளார இருக்கும். இதுதான் பூரண விஷயம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல நூலா இருந்துகிட்டு சூத்திராத்மாவா இருந்து பேசினது. இப்போ 9வது அத்தியாயத்துல இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். என்னது? நான் தான் சாட்சியா இருக்கேன், நிவாசக என்னிடத்துலதான் இது எல்லாம் வாசம் பண்ணுகின்றது. சரணம்
என்னதான் சரணாகதி பண்ணி ஆகணும். எல்லாம் நான் தான், நான் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அதனால என்னதான் சரணாகதி பண்ணணும். சுகிருத்து, ட்ரெஸ்ஸுக்கு எது சுகிருத்து அப்படின்னா பஞ்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்றவர் யார் அப்படின்னா எனக்குள்ளார நான் ஈஸ்வரன் இருக்காரு, அந்த நான் தான். பிரபவ பிரளய ஸ்தானம் எங்க இருந்து உற்பத்தி ஆனோம்? ஈஸ்வரன் தான் உற்பத்தி. ஈஸ்வரன் தான் நம்ம லயத்தையும் அடையிறோம். ஸ்தானம் நம்ம இப்ப இருக்கிறதெல்லாம் அவற்றை தான் இருக்கோம். நிதானம் நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகுறது அந்த பகவான்கிட்ட தான் ஸ்டோர் ஆகுது. பீஜம் பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. பீஜம் இங்கேயும் பீஜம்னு சொல்றாரு. அதே நேரத்துல 7:10 வந்து பாத்தீங்கன்னா பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம். 7:10 பீஜம்னு தன்னை சொல்லிக்கிறாரு. இங்க 18வது அத்தியாயத்திலேயே 18வது ஸ்லோகத்துல 9-18 பீஜம் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பஞ்சு சொல்லுது, ஒன்னு நூறு சொல்லுது. எந்த இதுவும் இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 19வது ஸ்லோகத்துல இன்னைக்கே பாட்டம் ஆரம்பிக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணன்னு போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா உபாசனை வந்து பாத்தீங்கன்னா அவசியம் பண்ண வேண்டும். அதுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இது 9வது அத்தியாயம் 6-7 வரைக்கும் வச்சதெல்லாம் எது சொல்லியிருக்கு. நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம். டைரக்டா நமக்கு தேவை என்னது? நிர்குண நிராகாரம் தானே, சுத்த பிரம்மத்தை தானே அடைய போறோம். இது வரைக்கும் அது மாதிரிதான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் வேதாந்தம் இப்ப இல்லாததுனால டைரக்டா ஒரு ஜம்ப் பண்றோம். நான் அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன், கர்மத்துக்கும் ஞானத்துக்கும் நடுவுல இருக்கிற சந்திஸ்தானம் எது அப்படின்னா இந்த உபாசனம். ஆச்சாரியரோட சங்கர பாஷ்யத்திலேயே அப்படிதான் எழுதுறார். சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சுசாத்தியானி, ரொம்ப சித்தப்படுத்தணும்னு சொல்றார். அத்வைதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உபகாரமா இருக்கிறதுன்னு சொல்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ல போறது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணணும். இதை வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு மீனிங் பண்ணிட்டு போயிடாதீங்க. இங்க ஒரு விக்கிரகம் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு இது போட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த வேல்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் குணங்கள்னு பேர். இந்த குணங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. அந்த தேவதைகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டெய்லி என்னோட தேவதையோட கிருஷ்ணனோட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா நீதான் 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 இது நீதான் இது நீதான் இது நீதான் இது திரும்ப 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 நீதான் எல்லாமா இருக்க, நீதான் எல்லாமா இருக்க, நீ இதுவா இருக்க அதுவா இருக்க அப்படின்னு நான் கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு சைடு கீழே இறங்கினேன் அப்படின்னா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் அவன்தான் 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 பார்த்துட்டு இருக்கேன். அதே நேரத்துல ரூம்குள்ளர வந்ததுக்கு பிறகு என்ன பண்றேன் அப்படின்னா நீதான் என்னுடைய வாக்கு, நீதான் என்னுடைய மனசு, நீதான் என்னுடைய புத்தி, நீதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிராணன், நீதான் என்னுடைய உணர்வா கான்சியஸா நீதான் இருக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனையே நான் 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 பாக்குறது. நான் பார்க்கும்போது என்னது அகங்கிரகம். அதே வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் வெளியில இருக்கிறது எல்லாம் அப்படின்னு நான் பார்க்கும்போது அதுக்கு என்ன பேரு சம்பத்து. அப்ப வெளியில பண்ணும் போதெல்லாம் சம்பத்தை பண்ணுங்க. அந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஐக்கியப்படுத்தி ஈஸ்வரன் வேற நான் வேறன்னு பாத்தீங்க அப்படின்னா பசுரேவ தேவா நாம் ஆயிடுவீங்க. தேவர்களுக்கு பெட் அனிமல்ஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுவீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா மிருத்யோச மிருத்தி மாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி. எவன் தன்னையும் ஈஸ்வரனையும் வேற வேறன்னு பாக்குறானோ அவன் திரும்ப திரும்ப பிறந்து இறந்துகிட்டே இருப்பான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனையும் என்னையும் ஐக்கியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாவிக்க ஆரம்பிக்கணும். இப்ப என்ன பாவிக்கணும் அப்படின்னா என்னோட அப்பா அவர் தான், என்னோட அம்மா அவர் தான், என்னுடைய தாத்தா அவர் தான், அவர் தான் என்னோட சுவாசமா இருக்காரு, என்னுடைய புத்தியா இருக்காரு, என்னோட மனசா இருக்காரு, நான் இப்ப பேசுற வாக்கு அவர் தான், என்னுடைய அறிவு அவரோட தான், என்னோட பலம் அவரோட தான். என்னோட பலம் யாரு? என்னோட இதுதான். இன்னைக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நீங்க நல்லா தேஜஸ்வியா இருக்கீங்க, எனக்கு தானே என் தேஜஸ் என்னன்னு தெரியும். யாரு ஆனாலும் ஒன்றும் புலம்பாதீங்க, நீங்க ரொம்ப சௌந்தரியமா இருக்கீங்க, என்னோட அழகு யாரு? பகவான் தான். எதா இருந்தாலும் பகவான், எது இருந்தாலும் தன்னோட பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியம் பண்ணிக்கிட்டே வாங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா வெளியில இறங்குனீங்க அப்படின்னா எதையாவது யாருக்காவது ஃபீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருங்க. அதெல்லாம் விராட் உபாசனை ஆயிடும். அப்படி பாவிக்கும் போது எப்படி பாவிக்கணும்? இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன், இது ஈஸ்வரன் அப்படின்னு எல்லாத்தையும் பாவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய. இப்ப நான் குரங்க வெளில போனேன் அப்படின்னா 4 இடத்துல குச்சி வச்சிருக்கேன், தண்டம் வச்சிருக்கேன். ஆனா தண்டம் வச்சிருக்கிறதுக்காக அதை நான் வெறுக்கிறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அப்படிதான். அதோட சுபாவம், குரங்கோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபீடிங் பண்ணாலும் என்னை வந்து முறைக்கும் வந்து அப்படின்னு முறைக்கும். அது ஒரு 4 பேர் முறைப்பான், 4 குரங்கு வந்து பாத்தீங்கன்னா சிநேகமா இருக்கும். அப்ப தண்டத்தை கையில வச்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா நீ அது ஈஸ்வரன் இல்லை அப்படின்றதுக்கு இல்லை, தண்டத்தை கையில வச்சுட்டு ஃபீடிங் பண்ணுவேன். அப்ப அது என்னது அப்படின்னா பாவம், ஈஸ்வரன் தான் அங்கேயும் இருக்கார் அப்படின்னு பாவிக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து ஈஸ்வர பாவத்தை கொண்டு வரணும். இதுதான் அத்வைதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா கொண்டுட்டு போறாங்க.
நம்மளையும் ஈஸ்வரனா பாவிக்கணும், வெளியில இருக்கிறதையும் ஈஸ்வரனா பாவிக்கணும். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன தாத்பரியத்துக்கு வருது? சம்பத் உபாசனை. ஏன் சம்பத்து? அப்படின்னா ஈஸ்வரனை லிமிட்ல இருந்து அன்லிமிட் கொண்டு வர. இதுதான் தாத்பரியம். நாளையில இருந்து நம்ம ஸ்லோகத்துக்கு மேல போயிடும். இதை 2 வாட்டி 3 வாட்டி கேளுங்க. கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கிளியர் ஆயிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. இது எல்லாம் இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விசாரம் பிரம்மசூத்திரத்துல ஒவ்வொரு அதிகரணத்தையும் தனித்தனியா பிரிச்சு சாதனா அத்தியாயம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. பல அத்தியாயம்னு ஒரு அத்தியாயம், கடைசி 2 அத்தியாயம். இதுல நிறைய சின்னதா இருக்கு. இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு கூட்டி ஒரு இதாவது நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன தாத்பரியம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பக்தியில வந்து அழகா பக்தி பண்ண முடியும். தெரியும். ஆமா, மாண்டூக்கியத்தோடது முக்கியமானது. ஏன்னா லிமிட்டை தனித்தனியா பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. தனித்தனியா பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றது ஆச்சாரியர் சொல்றாரு, நீங்க சாங்கிய மதத்துல சொல்லப்பட பிரதிதேகம் ஆத்மா பின்னத்தை தான் நீங்க அடைவீங்க. பிரதிதேகம் ஆத்மா பின்னம் சாங்கியத்துல ஒவ்வொரு தேகத்திலையும் ஆத்மா தனித்தனின்னு இருக்கு அப்படின்னு. நீங்க பாட்டு கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா, நான் இங்க இந்த லோகத்துல பிரம்மத்தை அறிஞ்சவங்க எப்படி தெரியுங்களா இருக்காங்க? நிறைய பிரம்மஞானிகள் இருக்காங்க. பிரம்மஜ்ஞா பகவோ சந்தி. பிரம்மத்தை அறிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படிப்பட்ட பிரம்மம்? நான் மட்டும் பிரம்மம். அவன் பிரம்மம் இல்லை, இவன் பிரம்மம் இல்லை, நான் மட்டும் பிரம்மம் அப்படின்னு. அது மாதிரி இல்லை. இந்த ஐக்கியம் வந்தாதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகண்ட போதம்ன்றது உண்டா. இல்லைன்னா நான் மட்டும் பிரம்மம் நினைச்சுக்கிட்டு இருந்துட்டு போங்க. உலக ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாம் தனித்தனியா நினைச்சுக்க வேண்டியது.